நாம் நாமம் சொல்லும் பொழுதே நாமி ஓடி வந்து விடுகிறார். நம் அருகிலே இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அதன் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்து கொடுப்பார். இதை நாம் மனதில் திரும்ப திரும்ப கொண்டு வந்து நாமம் சொல்ல பாக்கியம் கிடைத்ததே, பாக்கியம் கிடைத்ததே என்று ஆனந்தமாய் அதை சொல்ல வேண்டும். பகவான் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். நாம் ஒரு தெய்வம் சாப்பிட்ட மிச்சத்தை உச்சிஷ்டம் என்று சொல்வோம். அதாவது தெய்வத்தின் எச்சில். அதற்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை உண்டு. ஒரு பணிப்பெண்ணின் மகனாக இருந்த ஒரு சிறுவன் சாதுக்களுக்கு சேவை செய்ததினால், சாதுக்கள் வைத்த மிச்சத்தை சாப்பிட்டதினால் நாரத பெருமானாக ஆனார். ஆக அந்த ஸ்தூல வடிவமான அந்த எச்சிலுக்கே அவ்வளவு ஒரு பெருமை இருக்கிறது என்றால், பகவானுடைய வாயிலிருந்து வந்த உபதேசங்களும் அவருடைய எச்சில் தானே. ஆக உச்சிஷ்ட உபதேசம் என்ற தலைப்பில் தினம் தினம் அவருடைய தெய்வீக வாக்கை எடுத்துக்கொண்டு ஒரு 5 நிமிடத்திற்கு எல்லோருமாக சேர்ந்து ஆழ நினைத்து பகிர்ந்து கொள்வோம். ஆக இன்றைக்கு பகவானுடைய உச்சிஷ்ட உபதேசம், நாமத்தை ஆனந்தமாக சொல்லுங்கள். நாமம் சொல்லும் பொழுது நாமே உயிரோட்டமாய் நம்முடன் இருக்கிறார். அவருடைய முன்னிலையில் தான் நாம் நாமம் சொல்கிறோம். நாம் பிரார்த்தனை செய்யவில்லை என்றாலும் கூட நம் முன்னிலையில் இருக்கும் அந்த இருப்புக்கு நம்முடைய மனதில் உள்ள போராட்டங்களும் பிரச்சனைகளும் தெரியும். நமக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக அவர் செய்து தருவார். நாமா வில் டூ எவ்ரிதிங் ஃபார் யூ என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதை நினைவில் திரும்ப திரும்ப கொண்டு வந்து அவருடைய உச்சிஷ்டத்தோடு நாம் இந்த 24 மணி நேர தினத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதைவிட ஒரு பெருமை, இதைவிட ஒரு மகிமை என்ன இருக்கிறது? ஜெய் யோகி ராம் சுரத்குமார்.